வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம திராட்சை பழம் கொடி பாருங்களேன், எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு காய் வைக்குமா பழம் வைக்குமான்னு தான் தெரியல. பார்க்குறவங்க எல்லாரும் பழம் வச்சிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த அடிக்கிற வெயிலுக்கு பழம் வருமா வராதானே தெரியல. சரி விடுவோம், வந்த வரைக்கும் வரட்டும் பார்த்துப்போன்னு விட்டுருக்கேன். இந்த ரோஜாப்பூ செடியுமே அப்படி தாங்க, ரொம்பவே ஆசையாக வளர்த்தேன். ஆனால் இந்த கிளைமேட்டாலே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி செடியெல்லாம் இலையெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிட்டு நல்லா கொழுந்தே வர்றதில்ல. இந்த ரோஜாப்பூ செடி பெரிய செடி, ஆனால் இது ஆரம்பத்தில் நிறைய பூ பூத்துதுங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக கொழுந்தே வர மாட்டேங்குது. அதனால் இந்த இலையெல்லாம் ஒன்று விடாமல் நம்ம கட் பண்ணி விடுவோம். இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு பார்ப்போம் எப்படி வருது. நானும் எனர்ஜிக்கு ஏதாச்சும் கொடுத்து பார்க்குறேன். டெய்லி கரெக்டாக தண்ணி விடுறேன், நிழல் பக்கமாக வச்சுருக்கேன். அப்போயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ இருக்கிறதில்ல இந்த செடி. ஆரம்பத்தில் இந்த ரோஜாப்பூ செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆசையாக வளர்த்தேங்க. ஆனால் நிறைய பூ வச்சுது ஆரம்பத்தில். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செடியே ஒரு மாதிரி நல்லா வரல, இலையெல்லாம் ஒரு மாதிரி நல்லாவே இருக்கிறதில்ல, நிறைய கொழுந்தும் வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஏரியாவில் வெயில் அதிகமாக இருக்குது, அதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஏன் இந்த ரோஜா பூச்செடியெல்லாம் ஒழுங்காக துளிர் வரமாட்டேங்குது, இல்லை நான் பராமரிக்கிறது சரியில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த முறை இந்த இலையெல்லாம் எடுத்து பார்ப்போம், நல்லா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு இந்த இலையுமே பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இதாக எடுத்துக்கிட்ருக்கேன். இதில் ஒரு 2 கொழுந்து மட்டும் வந்திருக்கு. ஆனால் கொழுந்து வருதுங்க, ஏதாச்சும் ஒன்று தான் வருது, நிறைய வரமாட்டேங்குது. இந்த மாதிரி 1 2 மட்டும் வருது. அதுவுமே பார்த்திங்கன்னா பூ நல்லா அழகாக ஃபஸ்ட்டு மாதிரி கொடுக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி பூவுமே நல்லா இருக்கிறதில்ல. இந்த பட்டன் ரோஸ் செடியெல்லாம் பாருங்களேன், கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக துளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது வரும்போதே ஒரு மாதிரி அழகாக இருக்குங்க. பட்டன் ரோஸ் தாங்க ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம வளர்க்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. சும்மா அப்படி வச்சு விட்டுட்டோம்னா வந்துடுது. பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த டப்பாயில் சின்னதாக ஒரு ஓட்டையில் பில்லு ஒன்று அந்த சைடில் துளுத்து வருது. சரி, அதையுமே கட் பண்ணி போட்டுடலான்னு கட் பண்ணி போட்டுட்டேன். காக்கட்டாம்பூ செடி, அடுத்து இந்த ரோஜாப்பூ செடி பார்த்திங்கன்னா அது வருது பாருங்கள். இப்போ இந்த முறை தான் என்னன்னு தெரியல, லைட்டாக ஓரளவுக்கு கொழுந்து வந்திருக்கு. ஆனால் இருந்தாலுமே இந்த கிளையில் ஒழுங்காக சரியாக வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓரளவுக்கு நம்ம இலையெல்லாம் கிள்ளி கட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க கொழுந்தை மட்டும் விட்டுட்டு இந்த கீழே இருக்க கிளையெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இல்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இலையெல்லாமே ஓரளவுக்கு இனிக்கி விட்டு வச்சுருக்கேன். இந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது இல்லையா, சரி அதெல்லாம் எடுத்தானாச்சும் செடி நல்லா வருதா பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் இந்த முறை அப்படி செஞ்சுருக்கேன் நான். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அந்த கிளையை மட்டும் விட்டுருக்கேன், மிச்சப்படி இலையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஏற்கனவே 2 ரோஜாப்பூ செடியிலையுமே அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த செடியில் நல்லா வந்திருக்க ஒரு கிளையை விட்டுட்டு இந்த நல்லா இல்லாத கிளையை அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது பன்னீர் ரோஸ். இது பரவாயில்லைங்க, இது ஓரளவுக்கு சீக்கிரமாகவே நிறைய கொழுந்து வருது, நிறைய அடிக்கடி பூ கொடுக்குது. கொழுந்து பார்த்திங்கன்னா நிறைய வருதுங்க, சீக்கிரமாக வளர்த்து வருது. இந்த கல் ரோஸ் அந்த ரோஸ் தான் பார்த்திங்கன்னா சரியாக சீக்கிரம் வரமாட்டேங்குது. இந்த பன்னீர் ரோஸ் நல்லா சீக்கிரமாகவே துளுத்து வருதுங்க. நிறைய பூவுமே நல்லா கொடுக்குது. எல்லா செடியிலுமே பார்த்திங்கன்னா இந்த மண்ணெல்லாம் காலையிலே கிளறி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம ஊரில் மழை பெஞ்சதா அந்த ஈரம் இருக்கிறதுனால மண்ணெல்லாம் அப்படியே கிளறி விட்டு வச்சுருக்கேன். செடிக்கு தண்ணி ஊற்றலை, மண் மட்டும் கிளறி விட்டுட்டு ஈரம் அப்படியே இருக்கிறதுனால விட்டுட்டேன். அடுத்ததாக இந்த மல்லிகைப்பூ செடியுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இலையெல்லாம் அந்த மல்லிகைப்பூ செடி அப்படியே விட்டுருக்கேன், அது எதுவும் பண்ண கிடையாது. இந்த சின்ன மல்லி இருக்குது இல்லைங்களா, இது குண்டு மல்லி. இது கொழுந்து வர இந்த மாதிரி கொழுந்து வர கிளையெல்லாம் விட்டுட்டு மிச்ச கிளையெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதுலேயுமே பழுத்த இலை கொஞ்சம் முத்தனை இலையாக இருக்கு இல்லையா, அந்த இலை எல்லாமே எடுத்து விட்டுட்டேன். இந்த கொழுந்து இலைங்களை மட்டும் விட்டுருக்கேன். ஓரளவுக்கு இந்த இலையெல்லாம் ஆல்ரெடி நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு சின்ன செடியாக இருக்கும்போது இந்த இலையை மட்டும்தான் இப்படி எடுத்து விட்டேன். ஆனால் நல்லா துளிர் வந்துடுச்சு. இப்போ செடி கொஞ்சம் நல்லா வலுத்து இருக்கிறதுனால திரும்ப கொழுந்து வர்றதுக்கு கொஞ்சம் சரியாக வரல. அதனால் சரி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நல்லா கொழுந்து வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையுமே இப்படி கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம்
கொழுந்தாக இருக்கிற இலை, அரும்பு இருக்கிறது, இதை மட்டும்தான் அந்த கிளைங்களை மட்டும்தான் விட்டுருக்கேன். மிச்சது எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த தேவையில்லாத இலையெல்லாம் இப்போ பறிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் செடி. இந்த மாதிரி தேவையில்லாத இலையெல்லாம் கிள்ளி விட்டோம்னா நிறைய நல்லா கொழுந்து விடுங்க மல்லிகைப்பூ செடி. அது எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். வருது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொழுந்து வரும். நம்ம வல்லாரைக்கீரை செடியுமே கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அதுவுமே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பட்டன் ரோஸ் செடியுமே நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த பிரண்டை செடி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா துளுத்து நல்லா அது கொடி ஏறுது. அந்த செடி ஃபுல்லாக இப்போ கொடி ஏறுது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த தொட்டாச்சினிங்க செடி கரெக்டாக வெயில் லைட்டாக காலையில் நான் எழுந்திரிச்சது ஒரு 5:45 6 மணிக்கெல்லாம் பார்த்தா சுத்தமாக சுருங்கி போயிருக்குங்க. அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு மாதிரி இலையே பசுமையாக இருக்காது, சுருங்கி போயிருக்கும். சூரியன் வர வர பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தொட்டாச்சினிங்க செடி எப்போவுமே இப்படி தான் போல், சூரிய ஒளி வந்தால் தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. சூரிய ஒளி இல்லைன்னா ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி இருக்குது. நம்ம ரோஜாப்பூ செடியுமே இலையெல்லாம் கிள்ளி எடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி மானம் மூடிட்டு வெயில் அதிகமாக வராமல் இருக்குது. இதே மாதிரி இருந்தால் செடிங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஏரியாவில் எல்லா செடியுமே கொஞ்சம் டல்லாக தாங்க வருது. முல்லைப்பூ செடியுமே கட் பண்ணி விடணும். சரி, அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், முதல்ல இந்த ஒரு செடி மட்டும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ செடி, ரோஜாப்பூ செடி ஒரு 2-3 செடி இதையுமே கட் பண்ணி விட்டுருக்கேன். எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு மேலே கிளைமேட் சேஞ்ச் ஆக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயில் காலம் போயிட்டு மழை காலம் வந்தாவே செடி நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.